தமிழ்நாட்டுல மூலை முடுக்குல எங்க விசேஷம் நடந்தாலும் கம்மியான பட்ஜெட்ல மேக் பிக் போட்டோகிராஃபி போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. மொபைல் போட்டோக்களை சிந்தட்டிக் போட்டோ ஆல்பமாகவும் பண்ணித்தரும். ஆர்டர் செய்ய makepik.com விசிட் பண்ணுங்க. மேலும் விவரத்திற்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. நடிகர் அப்பாஸ் ரீசெண்டா அவர் பண்ண ஒரு விஷயம் இல்ல அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பிச்சு. அவருடைய குடும்ப ரிலேட்டடான ஒரு இஷ்யூ வந்து ஒரு கிரியேட் பண்ணியிருக்கு. தன்னுடைய சொந்த மகனுக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். பாலிவுட்டில் ஒரு நடிகர் ஆகலான்ட்டு மும்பைக்கு வராரு. பெரோஸ்கானுடைய நிழல்ல வராருக்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த கதவு திறக்காதுன்னு அப்பாஸ்க்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குது. அப்பாஸ் வீட்டாண்ட காலையில் போனீங்கன்னா ஒரு 20-25 பெண்கள் கல்லூரி மாணவிகள் நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க, கல்லூரி விழாவுக்கு வாங்க, முழுக்க அவர் வந்து தன்னுடைய மேனேஜர் நம்புறாரு. இங்கே தான் சினிமாவில் கதை எவ்வளோ பெரிய முக்கியம்னு இங்கே தான் தெரியுது. 2000 சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடந்தது. சேப்பாக் ஸ்டேடியத்தை கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும். வந்து முதல் முறையாக ஒரு கார்கில் போருக்காக ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்கன்னு சேப்பாக் கிரவுண்ட் கொடுத்து ஃபார்மை கொண்டு வந்தோடனே எல்லாரும் பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. அந்த ப்ரெஸ் மீட் அடையார் பார்க் ஹோட்டலில் நடந்தது. அப்படியே அப்பாஸை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தனை அப்படியே தள்ளி விட்டு முன்னே போவாங்க இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி அப்படியே தள்ளிட்டு வந்து ஓரமாக நின்று திடீர்னு ஒரு நடிகர் புரட்சியாளர் வந்து அப்படி நின்றுட்டார். நான் தாங்க இதுக்கெல்லாம் காரணம். அப்பாஸ் அவங்க ஃபேமிலி எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு படம். பையன் நல்லா உயரமாக இருக்கிறான், பையனை நடிக்க வைக்க போகிறீங்களா அப்படின்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் கேள்வி. எஸ், நடிக்க வைக்க போகிறேன், அதுக்கான காலம் இன்னும் இருக்குது. அவன் வந்து ட்ரைனிங் ஆகிட்டு இருக்கான். சார் வணக்கம். சார் வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு கிஷோர். சார், தொடர்ந்து தமிழ் சினிமாவில் காணாமல் போன நிறைய கதாநாயகர்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து நடிகர் அப்பாஸ் அவரை பற்றி இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவரை பற்றி பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா, ரீசெண்டாக அவர் பண்ண ஒரு விஷயம் இல்லை அவர்கிட்ட வந்த ஒரு செய்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து கிளப்புச்சு. பெருசாக வெளியே வரல, பட் அது வந்து அவருடைய குடும்ப ரிலேட்டடான ஒரு இஷ்யூவை வந்து ஒரு கிரியேட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக அந்த நியூஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யார் இந்த அப்பாஸ், எப்படி வந்தார், இப்போ அந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கான காரணம் இல்லை, அதுக்கு முதல்ல நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எனக்கு கூட முதல்ல ஒரு தமாஷா சொல்கிறாரா சீரியஸாக சொல்கிறாரா அப்படின்ற ஒரு இது வந்து அப்புறம் விசாரித்தப்போ ரொம்ப சீரியஸான மேட்ரு. என்னென்னா, தன்னுடைய சொந்த மகனுக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். என்னுடைய மகன் தான், அவனுக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு. சரி, போகிற போக்கில் விளையாட்டாக சொல்கிறாருன்னு பொழுது பார்த்தா, இல்லை நான் உண்மையாகவே எடுத்த பிறகு என் மகன் தான் ப்ரூஃப் ஆச்சு. ஓகே, என்ன காரணம் அப்படின்னும் பொழுது ஓகே ரைட்டு, அப்பன மாதிரி பையன் இருப்பாங்க உருவத்தில், இதுவில் டிட்டோ அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. இவர் சின்ன வயசில் ஒரு பயங்கர துருன்னு இருப்பாராம், அப்புறம் வந்து ஒரு வாழ்தனம் பண்ணக்கூடிய கேரக்டரா. இந்த பையன் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்படி ஒரு மாதிரி மந்தமாக ஒரு பேசாமல் மூடியாக இருப்பாங்க இல்லைங்களா. இது எனக்கு ஒரு பெரிய டவுட்டை உண்டாகிடுச்சு அப்படின்றாரு. அது ஒரு பெரிய சர்ச்சையாக கூட ஆயிடுச்சு. நீங்கள் அவர் பையன் பெருசாகி அவரே நடிக்க வந்துட்டார், பெரிய அளவில் நடிக்க வந்துட்டாப்ல. நீங்கள் அப்பாஸ் யாருன்னு சொல்லும் பொழுது நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பாஸோடைய வீடு அப்படின்னா சேத்பட் ஈகா தேட்டர் பக்கத்தில் வாசு தெருக்கு அந்த பக்கம்னு நினைக்கிறோம். அடுத்த தெரு வாசு தெருவில் மாதவன் இருந்தாப்புல, அதுக்கு அடுத்த தெருவில் அப்பாஸ் இருந்தாப்புல. காதல் தேசம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியாக்கள்லாம் இல்லை. அப்பாஸ் வீட்டாண்ட காலையில் போனீங்கன்னா ஒரு 20-25 பெண்கள் கல்லூரி மாணவிகள் நின்றுட்டு இருப்பாங்க. 90s சாக்லேட் பாய், பயங்கர கிரேஸ். இப்படி ஒரு கிரேஸ் பார்த்ததே இல்லை. வெஸ்ட் பெங்கால் தான் சொந்த ஊர் அப்பாஸுக்கு. ஒரு சினிமா ஃபேமிலி தான் ஆக்சுவலாக. வந்து பெரோஸ்கான் ஒரு நடிகர் இருக்காரு ஹிந்தியில், அவங்களுடைய உறவினர் தான். மாடலிங், அப்புறமா வந்து சின்ன சின்ன ரோலு பெங்கால் படத்தில் இதெல்லாம் நடிக்கிறாப்புல. சரி, நம்ம பாலிவுட் போனால் பாலிவுட்டில் ஒரு நடிகர் ஆகலான்ட்டு மும்பைக்கு வராரு. பெரோஸ்கானுடைய நிழலில் வராரு. வந்த பிறகு இங்கே பாலிவுட்டு சாதாரண விஷயம் கிடையாது. அங்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த கதவு திறக்காதுன்னு அப்பாஸ்க்கு நல்லா தெரிய ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் காதல் தேசம் படம் ரெடி ஆகிட்டு கதிர் வந்து வினித்தை ரெடி பண்ணிடுறாரு. அடுத்த கேரக்டருக்கு வந்து அவர் மனசுக்குள்ளே ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு. இப்படிலாம் இருக்கணும், இந்த உருவத்தோடு இருக்கணும், மாடலிங் பாயாக இருக்கணும். இந்த கல்லூரி பெண்கள்லாம் பார்த்தா அவனை பார்த்து அப்படி வந்து என்ன சொல்கிறது, ஒட்டு மொத்தமாக சொல்லி விடுற ரேஞ்சில் அவர் தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது, அது இப்போ இந்த மாதிரி நமக்கு கூகுள், இன்டர்நெட்டு, இது இமெயில், அந்த மாதிரியான வசதிகள்லாம் ரொம்ப கம்மி அப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன். நான் மாடல் கோஆர்டினேட்டர் மூலிமா இவருடைய அப்பாஸுடைய படம் ஒன்று கிடைக்குது. இவர் தாங்க சரியான நபர்னு பிடிக்கிறாரு. பிடிச்சி இங்கே வரவழைச்சி ஆக்சுவலாக வந்து அப்பாஸ்க்கு ஆரம்பத்தில் வந்து நடிக்கலாம் வரல. அவருக்கு வந்து இந்த ட்ரைனிங்லாம் கூத்துப்படுற மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்து, அப்புறம் ஒரு நாளைக்கு எடுக்க போகிற காட்சி இன்றைக்கி அவருக்கு ரிகர்சல்லாம் பார்த்து, நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாக் பண்ணிகிட்டே இருப்பார் அப்பாஸ். வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து நடந்துக்கிட்டே இருப்பார். வந்து அது காரணம் இருந்தால் நடக்க வச்சே எடுக்கலாம் அப்படின்னு. அந்த படம் பெரிய ஹிட்டான பிறகு அப்பாஸ் வந்து ஒரு பெண்கள் மத்தியில் ரசிகர் மத்தியில் பெரிய அளவில் கனெக்ட் ஆகிட்டார். அப்பாஸ் கட்டிங், அப்பாஸ் பேண்ட்டு, அப்பாஸ் ட்ரெஸ்ஸு,
பரவலாக பேச ஆரம்பிச்சிருது. அதாவது சினிமா மட்டும்தான் ஓவர் நைட்டில் பூம்ன்ற ஒரு விஷயம் வரும். அப்படி சாதாரணமாக அந்த அப்பாஸே நினச்சிருக்கு பார்த்துருமான்ற அடுத்த நாள் அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்தடுத்த நாட்களில் வந்து பெரிய அளவில் வந்து மீடியாக்கள் போய் ஒரு பக்கம் குவியுது, கதை சொல்கிறதுக்கு டைரக்டர் போகிறாங்க, அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர்கள் நிற்கிறாங்க. இதுக்கு அப்பாஸுக்கே புதுசாக இருந்தது. என்னையா இது, நம்ம எங்கேயோ வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்து அப்புறம் பாம்பேயில் வந்து ஒரு மாடலிங் பண்ணி இங்கே வந்து நான் சவுத்தில் நம்மளை இப்படி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவருக்கு தலைகால் புரியலன்னு மீன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தன் வந்து ஒரு ஒரு 1 லட்ச ரூபா கிடைச்சா போதுங்கன்னு ஒரு இடத்துக்கு போகிறான்னா அவனுக்கு 10 கோடி ரூபா கிடச்சிச்சுன்னா என்ன ஆகும்? அவனுக்கு கையில் நடு என்ன பண்ணனே புரியாது. அந்த நிலைமை தான் அப்பாஸுக்கு வந்து. பூந்தமல்லி ரோட்டில் ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார் வந்து. வரிசையாக படங்கள் வர 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 அப்பாஸ் படங்கள்லாம் கதையெல்லாம் கேட்டார், நடித்தார், வந்து எல்லாம் பண்ணார். ஆனால் அவர் பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னா அவர் சரியான ஒரு மேனேஜரை வச்சுக்கல. அதை ஃபீல் பண்ணி கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். சரியான மேனேஜர் தனக்கு இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. அது காரணம் என்னென்னா மேனேஜர்கள், இப்போ நீங்கள் மேனேஜர்களுடைய இப்போ தான் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் மேனேஜர்கள் வந்து நிறைய இப்போ உங்களுக்கு ஒரு படத்துக்கு கமிட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது பர்சன்டேஜ் பேசிப்பாங்க. உங்களுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்துட்டா 20-25 அப்படின்னு. அந்த கமிஷனுக்கு ஆசைப்பட்டு யாரெல்லாம் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் அட்வான்ஸை வாங்கி 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 போட்டுக்கிட்டு வரிசையாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 12 படம் அப்பாஸ் கமிட் ஆகிட்டார். அந்த ஒரு படம் ஹிட் ஆன உடனே 12 படம் கைவசம், 1 டஜன் படம் கையில் இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா க்யூவில் நிற்கிறாங்க. போகிற இடம் பூரா அப்பாஸு. அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க, கல்லூரி விழாவுக்கு வாங்க, பல இது. கிட்டத்தட்ட அப்பாஸ் வந்து தூங்குறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஆகிட்டார் வந்து. அதுக்கப்புறம் ஹோட்டல்லாம் மாற்றி வேற ஒரு ஹோட்டலுக்கு வந்த பிறகு இங்கே தான் சினிமாவில் கதை எவ்வளோ பெரிய முக்கியம்னு இங்கே தான் தெரியுது. அப்பாஸுக்கு வந்து மொழி தெரியாது, சினிமா பேக்ரவுண்ட் பெரிய அளவுலாம் கிடையாது. இங்கே சவுத் இந்தியன் மூவி தமிழ் சினிமாவை பற்றி தெரியவும் தெரியாது. முழுக்க அவர் வந்து தன்னுடைய மேனேஜர் நம்பினார். வேறு வழியும் கிடையாது. வேறு யார் மேலேயும் சந்தேகப்படுற, வேறு யாரையாவது வச்சுக்கினா இவர் ஏதாவது கடுப்பாயிடுவார்னு ஒரு பயம்தான் வந்து முழுசாக நம்பதுனால இந்த 11 படத்தில் 3 படம் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகுது. 3 படம் அட்டர் ஃப்ளாப்பு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 8 ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, அத்தனை பேரும் வந்து எப்படி க்யூவில் நின்று அட்வான்ஸ் கொடுத்தாங்களோ அதே போல் க்யூவில் நின்று திரும்ப காசு வாங்கிட்டாங்க. அப்படி கிராஃபில் ஏறி உடனடியாக இம்மீடியட்டாக இறங்கணுன்னு தான் அப்பாஸுக்கு அப்போ தான் புரியுதா, பெரிய அளவில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவர் அமைச்சிட்டு அவருடைய வெல்விஷர்ஸு, அப்புறம் சினிமாவில் உள்ள சில அசோசியேட் டைரக்டரு ஸ்பாட்டில் போகும்போது தெரியும் இல்லைங்களா, இவங்க யார் கரெக்டான ஆள், அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயந்தான், சார் நீங்கள் தவற விட்டீங்க, கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் காசுக்கு ஆசைப்படாதீங்க, நல்ல டைரக்டரு, நல்ல பேனரு, அதை தாண்டி நல்ல கதை அப்படின்னு. ஏறக்குறைய ஒரு பேரே டேமேஜ் ஆகிடுச்சு வந்து. அதுக்கு அப்புறமா பண்ண படங்கள் எல்லாம் கூட ஒரு தோல்வி படங்களாக அமைஞ்சு போச்சு அவருக்கு வந்து. அதுவும் தாண்டி ஹீரோக்கான வாய்ப்பே வரல சார். அதாவது அந்த தம்பி ரோலு, அந்த ஆனந்த படமாகட்டும், இல்லை செகண்ட் ஹீரோ, அந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படமே இல்லை உங்களுக்கு. படமே இல்லாத பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பாஸோடைய புகழ் தெரியுது. அதை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பெரிய ஹீரோக்கள் படங்களில் வந்து தம்பி ரோலு, அண்ணன் ரோலு, அப்புறம் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, வெளிநாடு மாப்பிள்ளை, இது மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். பம்பல் கை சம்பந்தம், அதுவாக கமல் படம், நீங்கள் ரைட் ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஆனந்தம் படத்தில் வருவார். கண்டுகொண்டேன் அவருக்கு பெரிய பிரேக்காக இருக்குன்னு நினச்சார் வந்து. ஆனால் படம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. ஆக்சுவலாக கண்டுகொண்டேன் அஜித்தோட ரோலில் நடிக்க வேண்டியது வந்து பிரசாந்த். அப்பாஸ் ஆல்ரெடி வந்து புக் ஆகிட்டார். இவருக்கு தான் ஐஸ்வர்யா ஜோடி அப்பாஸுக்கு. அவருக்கு வந்து தப்பு. ஆனால் பிரசாந்த் வச்ச கோரிக்கை என்னென்னா, அவங்க அப்பா வச்சது என் மகனுக்கு ஐஸ்வர்யா ராய் தான் ஜோடியாக இருக்கணும், இன்னும் ராஜு மேனன் வேணான்ட்டார். இப்படி போயிடுச்சு. ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தது. நீங்கள் பாருங்கள், பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க அதில் வந்து. இவன் அப்பாஸ் நடிக்கிறாருன்றதுக்காக அஜித்துக்கு ஈகோ கிடையாது, அஜித் இருக்காருன்றதுக்காக அப்பாஸ்க்கு ஒன்றும் இதுவாக பண்ணலை. ராஜுமன், அது தாண்டி ஐஸ்வர்யா, தபு, இது எல்லாம் பாலிவுட் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. அது பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. மம்முட்டி சார் இருப்பார் சார். மம்முட்டி இருப்பார். முக்கியமான ஒரு விஷயம், மம்முட்டி இருப்பார் வந்து. இப்போ கூட மம்முட்டியை பற்றி பேசும்பொழுது கூட வி சேகர் இயக்குனர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு சவுத் இண்டியன் சினிமாவில் 2 பேர் வந்து பார்க்குறதுக்கு கரடு முரடாக இருப்பாங்க உருவத்தில். ஆனால் இயல்பாக பழகும் போது சினிமாவை புரிந்து கொண்டவர்கள், சினிமா டைரக்டர், தயாரிப்பாளர் புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியவங்க. ஒன்று தமிழில் கவுண்டமணி, இன்னொன்று மலையாளத்தில் மம்முட்டி அப்படின்னார். என்ன காரணம்னா, கவுண்டமணி வந்து சம்பளத்தை அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பல, அவர் பார்க்குறது தான் அப்படி இருக்கும். அதே போல் தான் மம்முட்டியும் பார்த்தீங்கன்னா
கேரளாவுக்கு ஒரு மலையாள படத்துக்கு ஒரு சம்பளம், தமிழ் படத்துக்கு ஒன்று, ஹிந்தி படத்துக்கு ஒன்றுன்னு வாங்குவார். காரணம் என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான பிஸ்னஸ். சொந்த கேரவன் தான் எடுத்துன்னு வருவாப்புல வந்து. இது எதுவும் சொல்ல வரேன்னா, இது நீங்கள் சொல்கிற மாதிரி இத்தனை ஆட்களும் இருக்கிற ஒரு படம் வந்து கண்டுகொண்டேன். அந்த படம் ஹிட்டாகும்னு யார் நம்பினாங்களே, அப்பாஸ் ரொம்ப நம்பினார். அவருக்கு ஒரு பிரேக் தோர்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கும்னு. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. மறுபடியும் கிராஃப்ட் கீழே வந்துட்டார் அப்பாஸ். ஒரு கட்டத்தில் அந்த கிராஃப் குறைய ஒட்டுமொத்தமாக சினிமா விட்டுட்டு போகிறதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா என்னதான் தோல்வி படங்கள் வந்தாலுமே இந்த மாதிரி கேரக்டர் ரோல் இதெல்லாம் வரத்தான் செய்யுது. ஒரு கட்டத்தில் அதுவும் வராமல் ஆயிடுச்சா, இல்லை அப்பாஸ் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு சினிமா விட்டு போயிட்டார்? அது ஒரு சம்பவம் சொல்லட்டுங்களா? ரொம்ப வெறுத்து போனது. ஹாரிங்டன் ரோட்டில் இருக்கிற ஒரு பிரபலமான பள்ளி, பேர் கூட வேணாம், ரொம்ப அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக வராரு. அவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வராரு. ஏறக்குறைய அவருடைய சினிமா கேரியர் ரொம்ப கீழே இருக்குது. வந்து அவரே செல்ஃப் டிரைவிங் பண்ணி வந்து காரை விடுறாரு. அப்பாஸ் வந்துட்டாருன்னு ஒட்டுமொத்த கூட்டமாக வந்து இவரை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்க, அவரை ஓரம் ஒதுக்கிட்டு அந்த காரை போய் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்னென்னா, இந்த மாருதியில் கடைசியாக ஒரு கார் ஒன்று இருக்குமே, 800, அந்த காரில் வராரு. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார், ஹைடெக்கான காரில் வந்த ஒரு நபர் வந்து இந்த காரில், அதுவும் செல்ஃப் டிரைவ்னா, அதில் பார்த்து ரொம்ப நொந்து போயிட்டாப்புல. அப்போ இங்கே மதிப்பு வந்து இமேஜுக்கு தான், அதாண்டு எப்படி நம்ம வரந்து தான். மற்றபடி இந்த ரசிகர்கள் அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறது, ஆட்டோகிராஃப் வாங்குறதுல போலின்னு முடிவு பண்ணி என்னையா இதுக்கப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னு அவரை ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. தற்கொலை முயற்சிக்கு நான் போனேன். நான் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய், உங்களுக்கு பாருங்களேன், ஒருத்தனை சினிமாவிலும் அரசியலில் கூட ரொம்ப கம்மி. உங்களுக்கு சினிமாவில் எப்படி ஒருத்தனை உச்சத்துக்கு கொண்டு போதோ அந்த உச்சத்துலேருந்து ஒரே நிமிஷத்தில் கீழமாக இறக்கிடும். அது பெரிய தாங்க முடியாத ஒரு பெரிய வழி, தெரியுங்களா உங்களுக்கு? அது போய் சேர்ந்தாலும் ஒரு படபடப்பு, உச்சத்துக்கு போனாலும் கீழே இறங்கினாலும் அந்த தாங்க முடியாத ஒரு வழியில் இதுவான பிறகு தான் சரி நாமே இப்படி ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கணும். நாம் ஒரு முன்னுதாரணமாக உள்ளூரில் இருந்தால் தான் நம்மளை சுற்றி எடுக்கிறாங்க. அப்பாஸ் பாருங்கள் கிழிஞ்ச பேண்ட்டை போட்டுருக்காரு, அப்பாஸ் வந்து பழைய காரில் வராரு இப்படின்றாங்க, வெளிநாடு கிளம்பிடுவோம் அப்படின்னு ஃபேமிலியோடு சேர்ந்து தன்னுடைய பிள்ளைகள், மனைவி எல்லாருடைய சம்மதத்தோடு நியூசிலாந்தில் போய் செட்டில். நியூசிலாந்து போய் இறங்குறாரு. நியூசிலாந்தில் யாருன்னே தெரியாது இவருக்கு பெரும்பாலும். அங்கே இருக்கிற கொஞ்சம் சொற்ப தமிழர்களுக்கு மட்டும் தெரியுது. மற்றபடி வெல்லிங்டன்லேயும் ஆக்லாண்ட்லேயும் இருக்கார் அவர். வந்து உனப்போ அவர் போய் வேலை கேட்குறாரு வந்து ஒரு 2 வீலர் மெக்கானிக் கடையில் போய் கேட்குறாரு. ஏன்னா இவருக்கு மெக்கானிக் 2 வீலரை ரிப்பேர் பண்ண தெரியும். அப்படி நிமிந்து பார்த்துட்டு பேட்டியில் சொல்லியிருக்காரு. வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்தியன் நான் கேட்குறேன். ஆமான்னொன்னே, நானே இங்கே எல்லா வண்டியும் பார்த்துப்பேன், நான் 1 மேன் ஷோ தான் அப்படின்னு. இல்லை நீங்கள் எனக்கு எதுவும் காசுலாம் கூட கொடுப்பானா, ஒரு வாரம் என் ஒர்க்கை பாருங்கள், எனக்கு வேலை எதுவும் இல்லை அப்படின்றப்பல ஓகே அப்படின்னா இன்ஜின்லாம் பிரித்து, ஏன்னா உங்களுக்கு ஃபாரின் வண்டி வேறு மாதிரி இருக்குல்ல, அதை பக்காவாக பண்ணுறது, அந்த சின்சியாரிட்டி அந்த நபருக்கு ரொம்ப பிடிச்சி போய் 4வது நாள்லேருந்து சம்பளம் கொடுத்துருக்காரு. சம்பளம் கொடுத்து அவர் தான் எடுத்து போய் ஒரு பெட்ரோல் பேங்க்கில் போய் வேலைக்கு சேர்த்துருக்காங்க, பம்ப் ஆப்ரேட்டராக. பாருங்க, ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் உச்சமில் அதாவது எப்படி பாருங்கள், ஒரு மனிதனுடைய அதுதான் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க, ஆணவத்தில் ஆடாதரான்னுவாங்கள்ல. இதுக்கெல்லாம் நம்ம கண் முன்னாடி உள்ள உதாரணங்கள் தான். அதெல்லாம் நமக்கு தமிழ் சினிமாவில் தெரியுற அப்பாஸ் மாதிரியான ஒரு நபர். அவர் ஒன்றும் ஆடலை ஆணவத்தில், என்ன வேணாலும் ஆணவத்தில் ஆடுறவங்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இப்படிலாம் இருந்து ஒரு பாரியா அப்படின்ற அளவுக்கு பம்பு பிடிச்சிக்கிட்டு பெட்ரோல் போடுறாப்புல. அங்கேயும் போய் அவரால் இருக்க முடியல, ஒரு மனப்புழுக்கம் ஏற்படுது, டிப்ரெஷனில் மாட்டுறாரு. அவருக்கு வந்து கவுன்சிலிங்க்கு ஒரு நண்பர் சொல்லி விட்றாப்புல, ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஒரு கவுன்சிலிங் போய் எடுத்துங்க, நீங்கள் ரொம்ப இதுவாக இருக்கிறீங்க, இதெல்லாம் ஈஸியாக எடுத்துங்கன்னு. அங்கே போன இடத்துல, கவுன்சிலிங் போன இடத்துல அதை கற்றுக்கிறாப்புல இவர். இங்கே நியூசிலாந்தில் வந்து யாரெல்லாம் அது மாதிரி வந்து மனவேதனையில் இருக்காங்களோ, சுமையில் இருக்காங்களோ, அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கவுன்சிலிங் பண்ணுறாப்புல. இப்படியே அதுவாகி கொஞ்சமாக வந்து இதுவாக முன்னுக்கு வந்து பசங்களை படிக்க வைக்கிறாப்புல. அங்கே நியூசிலாந்துலேயே படிக்க வச்ச பிறகு தான் ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் அவர் வைரல் ஆகுது. அப்பாஸ் எங்கேயுமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு இந்தியன், ஒரு தமிழர் ஒருத்தர் போய் பெட்ரோல் பங்கில் இது போடும்பொழுது இவரை வந்து ஒரு பிக் ஒன்று எடுத்துடுறாரு. அது சோஷியல் மீடியாவில் வைரலாக தான் பேச ஆரம்பிக்குது. மலேசியா வாசனுடைய மகன் யுகேந்திரன் அவரும் போய் நியூசிலாந்து செட்டில் ஆகிட்டார். அவர் ஒரு சமயம் வந்து அப்பாஸை மீட் பண்ணும்போது தான் ஷாக் ஆகிடுது. அவருக்கு வந்து என்னங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி, நீங்கள் லாக்டவுன் சமயத்தில் ஒரு ஸ்கைப்லேயோ இதுலேயோ இந்த ஜூம் இதுலேயோ வந்து யுகேந்திரன், எஸ்பிபி சரண், வெங்கட் பிரபுலாம் பேசுகிற ஒரு வீடியோ பெரிய வைரல் ஆச்சு. அது கச்சேரி பண்ண வரப்போகிறேன். அப்போ அதை மலேசியா வாசனுடைய
ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு இவங்க டிஸ்கஷன் பண்ணிக்கும் போது தான் அவர் சொல்லுவார் யுகேந்திரன், உங்களுக்கு தெரியுமா அப்பாஸ் இங்கே இருக்கிறாப்புல அப்படின்னு. அப்பாஸ் ஆமான்னு நான் பார்த்தேன் நான் எப்படி ரசிச்சாலுன்னு இவங்க ரொம்ப ஜோவியலாக பேசிப்பாங்க. 2வது முறை வரும்பொழுது யுகேந்திரன் தான் அப்பாஸ் இங்கே கூட்டின்னு வருது, சென்னை கூட்டின்னு வந்து. அப்பாஸ் அப்போ இந்தியா ரிட்டர்ன் வர்றதுக்கு யுகேந்திரன் யுகேந்திரன் தான் காரணம். உங்களுக்கு ரொம்ப அது அந்த விசா ப்ராசஸிங் தாண்டி வந்து ஃப்ளைட் சார்ஜெல்லாம் ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்துலேருந்து. அப்புறம் அவரே போட்டு கொண்டு வந்து இங்கே மீடியா முன்னாடி தைரியமாக இன்டர்வியூலாம் கொடு, சொல்லு நடந்ததை, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே இப்போ வந்த உடனே செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி நிறைய வாய்ப்புகள்லாம் கூட வந்திருக்குது. இல்லை எனக்கு வேணாம் நிறுத்தி வைங்கன்னு சொல்லி. அப்புறமா தான் இப்போது ஒரு படம் வந்து அப்பாஸு அவங்க ஃபேமிலியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு படம், பையன் நல்லா உயரமாக இருக்கிறான், பையனை நடிக்க வைக்க போகிறீங்களா அப்படின்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் கேள்வி. இன்னும் எஸ் நடிக்க வைக்க போகிறேன், அதுக்கான காலம் இன்னொரு இருக்குது, அவன் வந்து ட்ரைனிங் ஆகிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாருக்கும் உள்ள ஒரு வழி தானே வந்து ஒரு சினிமா பின்புலமே இல்லாமல் ஒரு பெரிய இதெல்லாம் வெஸ்ட் பெங்காலில் பெரிய சினிமா பேக்ரவுண்ட்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து இல்லாமல். இப்போ நீங்கள் கொல்கட்டாவில் இருந்தவொடனே ஒரு சென்னையில் கூட்டின்னு வந்து பாஷை தெரியாது, அவன் ஓவர் நைட்டில் ஒரு பெரிய ஆளாக மாறுறான், கோடிகளில் சம்பளம் வாங்குறான் அப்படின்போது என்ன ஆகும் வந்து உங்களுக்கு? அப்படி இருந்த ஒருத்தருக்கு எப்படியெல்லாம் பின்விளைவுகள் எப்படியெல்லாம் மைனஸாக மாறிச்சு தன்னுடைய வாழ்க்கையில், அதெல்லாம் அப்படியே ப்ளஸ்ஸாக மாற்றி தன் மகனுக்கு ஒரு நல்ல கைடாக இருக்கணும், ஒரு நல்ல மேனேஜராக இருக்கணும், நல்ல அப்பாவாக இருக்கணும், நல்ல கதை கேட்கும் நபராக இருக்கணும் தான் அப்பாஸ் முடிவு பண்ணியிருப்பார். நான் வந்து ஒரு வாரப்பத்திரிகையில் இருக்கும்பொழுது நல்லா ஞாபகம் இருக்குது, சினிமாவில் காணாமல் போனவர்கள்னு ஒரு தொடர் ஒன்று ரெடி பண்ணேன். அது சொல்லியே தான் கேட்கறது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. சினிமாவில் பீக்கில் இருந்து காணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் பொய் சொல்லிவிட்டு இப்போ இப்படி சொன்னால் யாராவது இன்டர்வியூ கொடுப்பாங்களா? ஆனால் உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க வரங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இந்த கேள்வி வச்சுங்கன்னு சொன்னாங்க. நமக்கு அது வேணாம், உண்மையாக சொல்லிவிடுவோம், இஷ்டம் இருந்தால் கொடுக்கட்டும்னு. அதில் 2 பேர் என்ன திட்டினாங்க, அவங்க வேணாம். 2 ஹீரோக்கள் வந்து அது மாதிரி பீக்கில் இருந்து காணாமல் போனவங்க கண்ணாமண்ணான்னு திட்டி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இவர்கிட்ட சிரிச்சுட்டு ப்ரீஸ் ஹோட்டல் பூந்தமல்லி ரோட்டில் கீழ்ப்பாக்கம் கிட்டே இருக்குது, ப்ரீஸ் ஹோட்டலில் வாங்க அப்படின்ட்டாப்புல. போன உடனே நேராக உட்காந்தா அப்பாஸ் பேசிகிட்டு இருந்தார். அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார் சேரில். அப்புறம் அவர் யார் தெரியுதுங்களா? எனக்கு யாரும் தெரியலங்கன்னு. இப்போ நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னாரு. சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கன்னாரு. ஒரு படமும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு. இந்த ஹோட்டல் இந்த ரூமுக்கே என்னால் வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கேன், ஐயா இங்கே வாங்க அப்படின்னாரு. அவர் வந்து பத்திரிகையாளர் இவர், சொல்லுங்கள் அப்படின்னு. என்னது சார் வந்துருங்க, சாரை வச்சு நான் படம் பண்ண வந்திருக்கிறேன், ஒரு 10 லட்ச ரூபா வந்து கேஷ் வச்சுருக்காப்புல. அப்பாஸ் என்ன பண்ணுறாப்புல, அதை சேஃப்டி பண்ணி அனுப்புகிறாப்புல. பாவம், உங்களுக்கு எங்கேருந்தோ இது பண்ணி என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, இப்போ என் மார்க்கெட் வேலை என்னன்னு தெரியாது, உங்கள் காசு அது, உழைச்சிங்களே எப்படி வந்ததோ ரைட்டு, அது வீணாக்காதீங்க, திரும்ப போங்கன்றார். ஆனால் இந்த அளவுக்கு அவருடைய அந்த மனப்பான்மை மாறுறதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா சினிமாவில் வந்து அப்போ வந்து ஒரு சில சூழ்ச்சிகளால் விழுந்தார். அதுக்கப்புறமாவும் ஒரு சில விஷயங்கள் அவர் சினிமாக்காக பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு சில நபர்கள் அப்படின்னு சொல்றது ஒரு சில நடிகர்களால், ஒரு நடிகரால் கூட சொல்லலாம், ஒரு நடிகரால். ஏன்னா அது ஒரு சில நேர்காணலில் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? ஏன்னா வந்து நட்சத்திர கிரிக்கெட்ல நடத்துறதுக்கு அவர் தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு கிரெடிட்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துக்கு. அது என்ன நடந்தது தெரியுங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு நட்சத்திர கிரிக்கெட் வந்து ஆக்சுவலாக கார்கில் சமயத்தில் அதுக்கு ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காக 2000 சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடந்தது. சேப்பாக் ஸ்டேடியத்தை கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும். வந்து அந்த தமிழ்நாடு கிரிக்கெட்டும் அந்த கிரிக்கெட் சம்மந்தமான இதுவும் அவங்க இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. முதல் முறையாக ஒரு கார்கில் போருக்காக ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்கன்னு சேப்பாக் கிரவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா சிஎம் ஆகும்போது ஒரு சினிமா ஃபங்க்ஷன் யாருக்கு, சிவாஜிக்கு பாராட்டு விழா கொடுத்துருக்காங்க. அது இது ரொம்ப குறைவு கொடுக்க மாட்டாங்க. வந்து அந்த சமயத்தில் வந்து விளையாடினப்போ அப்பாஸ் அப்போ தான் ஒரு ஐடியா சொல்கிறாரு. என்னென்னா, நம்ம சவுத் இண்டியன் சினிமாவில் இருப்ப கர்நாடகா, கேரளா, தெலுங்கு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து சிசிஎல் அப்படின்னு, இல்லை அதெல்லாம் சாத்தியப்படாது, அதெல்லாம் விடுங்க, யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் ஈகோ பிடிச்சவங்க அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. இவரே உள்ளே இறங்கி போய் தெலுங்கில் போய் வெங்கடேஷ் கிட்ட பேசுகிறாரு, நாகார்ஜுன கிட்ட பேசுகிறாரு, ஜூனியர் என்டிஆர் கிட்ட பேசுகிறாப்புல. கர்நாடகாவில் போய் புனித் ராஜ்குமார், இறந்த புனித் ராஜ்குமார், சிவராஜ்குமார், அப்புறம் வந்து இவர் நம்ம கிச்சா அவர்கிட்ட பேசுகிறாப்புல. கேரளா மோகன்லால் இவங்க கிட்டலாம் பேசி மோகன்லாலாக விளையாண்டாரு சார். மோகன்லாலாம் விளையாடினார். மோகன்லால் அதுக்குலாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க, ரிட்டையர்டானவங்களாம் வந்து விளையாட வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் ஒன்றா ஒருங்கிணைத்து ஒரு ஃபார்மை கொண்டு வந்தோடனே எல்லாரும் பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. அந்த ப்ரெஸ் மீட் அடையார் பார்க் ஹோட்டலில் நடந்தது. வந்து நடந்த உடனே அப்படியே அப்பாஸை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூட்டத்தில் இந்த இதுவுக்கு நிற்கும்போது, க்யூவில் நிற்கும்போது ஒருத்தனை அப்படியே தள்ளி விட்டு முன்னே போவாங்க இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி அப்படியே தள்ளிட்டு வந்து ஓரமாக நின்று திடீர்னு ஒரு நடிகர், ஒரு புரட்சியாளர் வந்து அப்படி நின்றுட்டார். நான் தாங்க இதுக்கெல்லாம் காரணம்ட்டார்.
அந்த புரட்சியாளர் யார் சார் இன்னைக்கு தமிழ் சினிமாவில்? இருக்காரு அவரு எப்படின்னா விமர்சகர்களுக்கு தெரியும் வந்து சமீப காலம் அவர் பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அப்பாஸ் அதுலேயே ரொம்ப நொந்து போயிட்டாப்புல. இருக்கா இல்லைங்களா உங்களுக்கு? ஏன்னா படம் ஒரு பக்கம் தோல்வி, வருமானம் இல்லை. சரி வர வாய்ப்புகள்லாம் வந்து அண்ணனா நடிக்கிறியா, தம்பியா நடிக்கிறியா, சித்தப்பாவை நடிக்கிறியா, அதுக்கும் ஒத்துக்குன்னு நடிக்கிறாரு. நம்ம ஆட்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, நம்ம கூட இன்னும் ஒரு இதுவாக இருக்கிறாங்க, நம்ம ஈகோலாம் பார்க்கல அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை ஒரு ஃபார்ம் பண்ணுறாரு கஷ்டப்பட்டு. அதை கடைசி நேரத்தில் ஒருத்தர் வந்து தட்டி பறித்து நான் தாங்க பண்ணேன் அப்படின்னு எழுந்து கையை தூக்கும் பொழுது என்ன ஆகும்? வந்து எல்லாருடைய மனநிலை அது தானே. அதுதான் அவருக்கு இன்னும் ரொம்ப பெரிய ஒரு வெறுப்பு உண்டாக்கி இந்த இந்த ஊர்லேயே இருக்கவான கமலஹாசன் கூட சொன்னார், நான் இந்த நாட்டை விட்டே போகிறேன்னு. கிளம்பி உண்மையாக போன ஒரு இவர் மட்டும்தான், அப்பாஸ் மட்டும்தான். ஆமாம் சார், இந்த மாதிரி தொடர்ந்து அவர் என்ன முயற்சிகள், அதாவது சினிமாவில் திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே தொடர்ந்து இந்த சூழ்ச்சிகளால் அவர் திருப்பியும் அவர் வந்து மனசு நோக்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவரோட பையனை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எப்படி சார் வந்திருக்கு? ஏன்னா அவருக்கு சினிமா பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவரே ஒரு கட்டத்தில் வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கிருந்து போனார். இப்போ திருப்பியும் சென்னை வந்து அவங்க ஃபேமிலி அவருடைய பையனையே திருப்பி சினிமாக்குள்ளே கொண்டு வரதுக்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க? இல்லை, சினிமா உங்களுக்கு விடவே மாட்டாங்க. நீங்கள் வந்து ஏன் வாரிசு நடிகர்களாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க சார்? சினிமாவில் தானே ஐயா உங்களுக்கு வந்து உச்சக்கட்டமான புகழ், உச்சக்கட்டமான பணம் எல்லாமே உங்களுக்கு. நீங்கள் ஒரு டைரக்டர் போய் என்கிட்ட சொன்னதே, ஒரு டைரக்டர் வந்து ஒரு 50 படம் பண்ண டைரக்டரு, அவர் போய் ஒரு வெளியூரில் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாரு. தெரிஞ்ச ஒரு 2 பேர் தான் வந்து வணக்கம் சொல்கிறான். சும்மா ஒரு சாதாரண ஒரு நடிகர் வந்து, சாதாரண நடிகர் நம்ம வந்து சொல்ல வேணாம், அவர் வந்து 100 படம் நடிச்சிருப்பார். அவர் போய் அதே ஹோட்டல் நடந்த சம்பவம் குற்றாலத்தில் உட்காந்து சாப்பிட்றாப்புல. ஒட்டு மொத்தமாக எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. வந்து ரொம்ப சமீபமாக நடந்த சம்பவம் அது. அப்போ அவர் முடிவு பண்ணது என்னென்னா, டைரக்ஷனை ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம ஆர்டிஸ்ட் ஆகணும், நடிகன் ஆகணும், கேரக்டர் ரோல் பண்ணணும். நடிகனுக்குள்ள மதிப்பு வேறங்க. பெருமாண்டி படத்திற்காக ஆடியோ லான்ச் அங்கே நடக்குது. இங்கே இல்லை சினிமா பத்திரிகையாளர்லாம் கமலஹாசன் கூட்டின்னு போயிருந்தார். வந்து அங்கே ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு வேன் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் டீமில் வந்து ஒரு நடிகர் இருந்தார், வேணாம் அவர் நடிகருக்கு பத்திரிகையாளர். மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த இது இறங்கினோடனே ஒன் வே நிறுத்தாதீங்க, போங்க போங்கட்டு அவர் தலையை நீட்டி என்ன சொன்னீங்க அப்படின்னா, சார் நீங்களா வாங்க இறங்குன்னு சொல்லி நேராக மூலஸ்தானம் வரைக்கும் கூப்பிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நடிகர்களுக்குள்ள மதிப்பு வேறு வந்து. அதனால் வந்து அப்பாஸுக்கு தெரியும் அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும், அந்த புகழோட இது என்னன்னு தெரியும். அவன் கரெக்டாக கிளிக் ஆகிட்டானா எந்த ரேஞ்சுக்கு போவான். சினிமா என்ன வேணாலும் நடக்கும் சார் இதில். அதனால் அப்பாஸ் என்னென்னா, அவர் மறுபடியும் சொல்கிறது தானே, அவருடைய திரை வாழ்வில் என்னென்னலாம் மைனஸ் இருந்ததோ, என்னென்னலாம் தவறு பண்ணுமோ அதெல்லாம் தன் மகனுக்கு நேரக்கூடாதுன்ற ஒரு விஷயமாக அவர் கருதிருக்கலாம். அது சரியான நேரம் பார்த்து, சரியான கண்டென்ட் பார்த்து, நல்ல டைரக்டர்கிட்ட அவர் அறிமுகப்படுத்தணும். அதன் பிறகு அதை ரசிகர்கள் ஏற்றுக்கணும், அவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்பு வரணும். ஒரு பேஸ் ஒன்று போட்டு கொடுக்கலாம். மற்றதெல்லாம் வந்து லக்கு தான். லக்கு எப்படி அமையுதோ அது அப்பாஸுக்கும் புரியும். அவருடைய சமகாலத்தில் இருந்தவர் தான் டாப் ஸ்டார் பிரசாந்த். அதுக்கு முன்னாடி மைக் மோகன், ராமராஜன் எல்லாமே டாப்பில் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் மார்க்கெட்லாம் இழந்தாங்க. இப்போ திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி. இப்போ வந்து விஜய் அவர்களோட கோல்ட் திரைப்படத்தில் பிரசாந்த் அவர்கள் நடிக்கிறாங்க, மோகன் அவர்கள் நடிக்கிறாங்க, ராமராஜனும் அடுத்த 50வது படம் முடிச்சுட்டு இனிமேல் கேரக்டர் ரோல் மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டாங்களே சார். இதே மாதிரி அப்பாஸ் அவர்களும் கோலிவுட்டில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான காலம் நாட்கள் வருமா, இல்லை இப்போ அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது பாசிபிளாக இருக்குது? இடையிலேயே வந்து ஒரு 2 பெரிய படத்தில் திரும்ப ஒரு ரீஎன்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய சம்பளம் ஒரு சி கொடுக்குறன்ற அளவுக்கு கேட்டிருக்காங்க. அவர் என்னன்னு தெரியல, வந்து வேணான்ட்டாராம். வந்து நமக்கு கிடைச்ச தகவல் வந்து ரஜினி படமா, விஜய் படமா, அஜித் படமான்னு தெரில, ஒரு நம்பகமாக ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. பேசும்போது 1 கோடி சம்பளம் கொடுக்குறாங்க. 1 கோடி அவருக்கு பெரிய காசு தான். இல்லை இப்போதைக்கு சுத்தமாக மறுக்கலையா சார், கொஞ்ச நாள் வேணாம் விடுங்களேன் அப்படின்னு இருக்காரு. மேபி அவர் நடிக்கலாம், நடிக்காமல் போகலாம். தன்னுடைய மகனை வந்து உருவாக்குறதுக்காக ஒரு அதுக்காக நான் வேலைகளில் இறங்கலாம் வந்து எப்படின்னா இருக்கலாம். வந்து எனிவே சார், சூழ்ச்சியிலேருந்து மீண்டு வந்த ஒரு நாயகன் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அவர் அடையாத அந்த ஒரு இடத்த தனது மகனை வந்து அடைவதற்கான ஒரு கனவு வந்து கூடிய விரைவில் நிறைய பேரும் அப்படின்னு நம்புகிறோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.